நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் அந்த ஆழ்ந்த ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. சங்கினி அடங்கல். சங்கினி அடங்கல்ன்றது அக்கிலிருந்து 3 விரல் கீழே 3வது விரல் எங்கே படியுதோ அந்த மசிலை 2ஆக பிரிக்கணும். இந்த தசைகளை அந்த பிரித்தா 2 பாதியாக வரும். அதை அப்படி நம்பி வெளியே விடணும். அப்படி நம்பி வெளியே விடணும். 3 முறை அதை பேர்த்து வெளியே விடுறது தான் சங்கினி இடங்களை இயக்கும் முறை. இது ஆஸ்ட்ரோபோரியாசிஸ்ன்றாங்க. இதுவும் அந்த எலும்பு போலாக இருக்கும், சாக்ரிஸ் மாதிரி படக்குன்னு உடஞ்சிடும். அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்குள்ள பாயிண்ட்டு. எலும்பு தொடர்பான கைகாலில் டோட்டலாக இயக்கமற்ற செயலிழந்து பக்கவாதம் இது மாதிரிலாம் கை செயலற்று போய் கிடக்கும். அதுக்குள்ள இந்த கைகளை இயங்குவதற்கு எனர்ஜியை கொடுக்குற முக்கியமான ஒரு பாயிண்ட் சங்கினி இடங்கள். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு கிராயல் வருமோ, அஸ்திகாந்தாரி இது சங்கினி இடங்கள். இது எல்லாமே எலும்பு சம்மந்தப்பட்டது. ஆக்டிவேட் பண்ணும். எலும்பு மஜ்ஜை இயக்கும், எலும்புக்கு எனர்ஜி கொடுக்கும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அடுத்து அஸ்திகாந்தாரின்னும். அஸ்திகாந்தாரின்றது அக்கில் அப்படி கையை வச்சேன், அப்படி வச்சுட்டு எந்த இடம் படுதோ அந்த விரலில் கை பக்கம் தான் வருது. இந்த சுட்டு விரலை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நடுவரில் வைக்கணும். 2 இதுக்கும் நடுவில் 2 மசில் நடுவில் பிடிச்சா ஒரு பள்ளம் வரும். இந்த பள்ளத்தை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணணும். இந்த விரல்களை அப்படியே நோண்டணும். அப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த அஸ்தி காந்தாரி ஆக்டிவேட் ஆகும். அஸ்தின்னு சொன்னாலே எலும்புன்னு அர்த்தம். காந்தாரின்றது ஒரு நாடி. அந்த ஒரு வெப்ப ஆற்றலை உருவாக்குற அந்த இடத்துல ஒரு நாடி. இது கொண்டைக்கொல்லிக்கு எனர்ஜியை கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கொண்டைக்கொல்லின்றது தலைக்கு ஆற்றலை கொடுக்கறது. பிட்யூட்டி பின்னிகளோட மொத்தம் நாளமில்லா சுரப்பிகளை இயங்குவதற்குரிய முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ தலையில் எங்கேயாவது அடிபட்டு விபத்து வேற ஏதோ இது ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுடைய சூட்சுமம் உச்சந்தலையில் அடிபட்டுனா உடல்ல இருந்து அவங்க சூட்சுமம் உயிர் வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்க அன்கான்சியஸாக மயக்கம் போயிட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உடம்புக்குள்ள அது பூந்துக்கும். இது மாதிரி அடிக்கடி சில நிகழ்வுலாம் நடக்கும். இப்போ அந்த உள்ள சூட்சுமம் பிரியக்கூடிய இடம் இது உச்சின்றது அதில் பாதிச்சிருச்சுன்னா அடிக்கடி இவங்க அன்கான்சியஸ் ஆவாங்க. இந்த அப்போ இந்த என்னதான் கொண்டைக்கொல்லி கொடுத்தாலும் இது இயக்காமல் இருக்காது. அப்போ அந்த ஆற்றல் டோட்டலாக கொண்டைக்கொல்லி செயலற்று போயிருக்கும். இந்த அஸ்திகாந்தரை இயக்கணும் உடனே கொண்டைக்கொல்லிக்கு எனர்ஜி வந்துடும். நேர்வருமம்ன்றது இது. நேர்வருமத்தை இயக்கினாலும் கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கிடைச்சிரும். பின்னாடி பிடரி காலம்னு சொல்லுவாங்க. இங்கே பிடரி காலத்திலிருந்து இந்த மண்டவோடு முடிகிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இதிலிருந்து கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றல் கிடைக்கும். இந்த பிடரி காலத்துக்கு எங்கே இருக்குன்னா நாக காலத்திலிருந்து பிடரி காலத்துக்கு எனர்ஜி போகுது. பிடரி காலத்திலேருந்து கொண்டைக்கொல்லிக்கு எனர்ஜி போகுது. இப்போ இதையும் இயக்கணும், இதையும் இயக்கணும், இதை இயக்கணும். இப்போ முன்னாடி நேர்வருமத்தை இயக்கலாம், அஸ்திகாந்தரை இயக்கலாம். ஸோ தலைக்கு ஆற்றலை கொண்டு போகணும், பிரெயினுக்கு எனர்ஜியை கொண்டு போகணும், கொண்டைக்கொல்லிக்கு ஆற்றலை கொண்டு போகணும்னா இந்த வர்மங்களை இயக்குனா ஆட்டோமேட்டிக்காக கொண்டைக்கொல்லி இயங்கும். கொண்டைக்கொல்லை இயக்குனா அந்த நாளமில்லா சுரப்பிகள் இயக்கப்படும். மூளை நரம்பு மண்டலங்களை இயக்கணும்னா அந்த பிட்யூட்டி பீனியல் கிளாண்டை இயக்கணும்னா அதுதான் அந்த நர்வ் சிஸ்டத்தை டோட்டலாக இயக்குது. அதுக்கு ஆற்றல் தேவைன்னா கொண்டைக்கொல்லி இயக்கும் போது அது வேலை செய்யும். கொண்டைக்கொல்லியில ஆற்றல் இல்லாத போது என்ன 1 மாதமா 2 மாதமா இயக்கிட்டே இருப்போம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் அஸ்திகாந்தரை இயக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக கொண்டைக்கொல்லி ஆக்டிவேட் ஆகிடும். புரியுதுங்களா? எலும்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் இதை சரி பண்ணலாம். அடுத்து சைடு திரும்பிங்க. இது கைக்கூட்டு காலம்னு பேர். கைக்கூட்டு காலம்ன்றது கைகள் கூடுகின்ற இடம், இணைகின்ற இந்த கை கூடுற இடம். இந்த விழா ரொம்ப இப்படி தடவிட்டே வந்தீங்கன்னா இந்த கட்டை விரலை எடுத்து இந்த பாருங்க கையை வச்சிங்கன்னா இந்த இடத்துல அது அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். எங்கேயுமே எலும்பு தட்டுப்படாது. நல்லா பண்ணிங்கன்னா எவ்வளோ அழுத்தினாலும் கடைசி வரைக்கும் உள்ள கிரிப்பாக போயிட்டே இருக்கும். அழுத்த உள்ளே போகும் ஒழிய எலும்பு நடுவில் தட்டுப்படாது. பாருங்க அப்படி கீழே வச்சுட்டு இந்த கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த கையை இங்கே சப்போர்ட் பண்ணிட்டேன்.
இந்த எல்போவை இப்படி ஏற்றி தூக்குறேங்க பாருங்க. இந்த கை எல்போவை இந்த எல் மாதிரி இப்படி விரிச்சிட்டேன். அந்த கைக்கூட்டு காலன்ற பாயிண்ட்ல வச்சுட்டேன். அந்த அக்கிளில் இந்த கையை ரெண்டுத்தையும் ஷோல்டரில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஏந்தி அப்படி தூக்கிட்டு அப்படியே இறக்கணும். இது மறைவாக இருக்கிறனால உங்களுக்கு கையை வச்சு காட்டிட்டேன். இந்த கட்டை விரல இந்த கைக்குட்டு காலத்தில் வச்சேன். உள்ளே போய்கிட்டே இருக்கும். இங்கே நடுவில் எங்கேயுமே தட்டப்படக்கூடாது, எலும்பு இடிக்கக்கூடாது. இந்த ஒட்டி அப்படியே எழுதுங்க. இங்கே கையை ஷோல்டரில் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த கை கட்டை விரல எல்போவா அந்த எல் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி ஏந்திட்டு அப்படியே இறக்கிடுங்க. அப்படி ஏந்தி தூக்கணும், அப்படியே இறக்கணும். இதுக்கு பேர் கைக்குட்டு காலன்னு பேர். இதை வந்து ஒரு ரயில்வேயில் ஏஜிஎம்மாக ஒருத்திருந்தார். சதர்ன் ரயில்வேக்கு இந்தியாவில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவருக்கு ஒர்க் லோடு ஹெவி, வேலை டென்ஷன் அவங்களுக்கு. அதனால் ப்ரெஷரு ஹெவியாக இருந்துச்சு. ஒரு 80 இருக்க வேண்டிய அந்த ரத்த அழுத்தம் சொல்லுவாங்க. அவருக்கு 110 115 இருந்துச்சு. அது 115 தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு ஆகிடுவாங்க. அதான் ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே போகக்கூடாது. பட் அந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. என்கிட்ட வந்து விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது இது என்னங்க வர்மத்தில் இந்த மாதிரி ப்ரெஷரை சரி பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைக்கூட்டு காலம் மட்டும்தான் அவருக்கு ஏக்கி விட்டேன். அவர் நான் வந்து 25 வகையான மருத்துவ முறைகள் நான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். இந்த ப்ரெஷரை எதுலேயுமே சரி பண்ண முடியல என்னால் அப்படின்னாரு. தியானத்தின் பண்ணால் சரியாக போன்றாங்க, பிராணாயாமம் பண்ணால் சரியாக போன்றாங்க. ஆங்கில மருந்தில் எத்தனை வருஷம் சாப்பிட்டேன், சித்தாவில் என்ன சாப்பிட்டேன், ஹோமியோபதியில் என்ன சாப்பிட்டேன், அக்குப்ரெஷர், மலர் மருத்துவம், இது மாதிரி எத்தனையோ மருத்துவங்கள் அவர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆன்மீகத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆங்கில மருத்துவத்தில் எதில் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் மட்டும் குறையவே இல்லை அவருக்கு. இந்த வருமால குறையுமானார். நான் ஏக்கி விட்டுட்டேன். இது ஒரு வாரமாக டெய்லி அந்த மெஷினில் கொடுத்தா அது கம்ப்யூட்டர் பில்லு மாதிரி வருது. ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட 82 83 இருந்திருக்கு. அந்த 115லேருந்து ஒரு 30 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு அவருக்கு. அவர் லைஃப்பில் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கு கீழே அவர் குறைஞ்சதே இல்லை. எப்படி ஒரே சிங்கிள் டச் பண்ணாரு. தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தினசரி அதே லெவலில் இருக்குது. சரி நம்ம ஒருவேளை ப்ரெஷர் மாத்திரை அந்த ரத்த அழுத்துக்கு மாத்திரை சாப்பிட்றனால அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மாத்திரை நிறுத்திட்டார். ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திவிட்டு திரும்பி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்பயும் 10 நாள் செக் பண்ணும்போது கண்டினியூவாக அதே ப்ரெஷர் அப்படியே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு முறை ஒரு டச் பண்ணி இயக்குனாரு. கிட்டத்தட்ட 1 வீக் 10 days இப்படி கண்டினியூவாக நான்ஸ்டாப்பாக அதே அளவு மாறாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வகுப்பு ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதம் எழுதி படிக்க வேண்டியது. இப்போல்லாம் நாங்கள் நோட்ஸு வீடியோ எல்லாமே கையில் கொடுத்துட்றோம். ஓராண்டு காலம் வந்து என்கிட்ட படித்து என்னுடைய நோட்ஸை பக்காவாக பிரிண்ட் பண்ணி அந்த சிலபஸை அவர் தான் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நோய் வரை எப்படிலாம் வருமானத்தை எப்படிலாம் அப்ளை பண்ணுறது முழு சிலபஸ் அவர் கைகளை எழுதி அதெல்லாம் பிரிண்ட் மேட்டராக கொடுத்தது அவர் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்போ வந்து என்னோட மலேசியாவுக்கு வந்தார். அந்த அகில உலக சித்த நெறி மாநாட்டுக்கு கன்னியாகுமரியில் இந்திய லெவலில் நடந்த வர்மா கான்ஃபரன்ஸ் வந்தார். அப்போ எல்லா இடத்துலையும் அவர் மிக பிரமாண மாத்திரை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்திரையை எடுத்துக்கலை. அதில் அந்த ரயில்வேயில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறனால அங்கே மருத்துவ முகாம்லாம் போட்டாங்க. அந்த மருத்துவ முகாம் இவர் தலைமையில் ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு ப்ரெஷரையோ சர்க்கரையோ. இந்த வருமானத்தை இயக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு சர்க்கரையும் நார்மலாக இருக்குது. அதான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஒரே புள்ளியை இயக்கும் போது ப்ரெஷரும் நார்மல் ஆகிடுச்சு, சர்க்கரை நார்மல் ஆகிடுச்சு அவருக்கு. உலகம் முழுவதும் நம்ம இப்போ விஜய் டிவியில் வந்தது அது மருத்துவம் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம், நீயா நானா ப்ரோக்ராமில் இருந்துச்சு. சர்க்கரை வியாதியும் அந்த ப்ரெஷருக்காகவும் அது உருவாக்கப்பட்ட வியாதி அது அப்படி சொல்லிட்டு பல கோடிகளை அதுக்கு வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டு வச்சிங்க. 100 பேர் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, 100 பேர் கூட்டிகிட்டு வாங்க. 100 பேருக்கு இந்த வர்மத்தை நான் இயக்குறேன். இந்த ப்ரெஷர் இதே பாயிண்ட் தான். நானும் இயக்கவில்லை, நீங்களே இயக்கி பாருங்கள். இந்த பாயிண்ட் இயக்குறேன். எல்லாருக்கும் ப்ரெஷர் செக் பண்ணிவிடுங்க. முதல்ல செக் பண்ணிவிட்டு 99 பேருக்கு மட்டும்தான் சரியாச்சு, ஒரே ஒருக்கு சரியாகலான்னு கிடையாது. 100 பேருக்கும் பர்ஃபெக்டாக சரியாகும். நீங்கள் எந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சோன்னாலும் டெஸ்ட் பண்ணிங்க, கண்டிப்பாக நார்மல் கொண்டு வந்துடலாம்.
அப்படி இல்லைன்னா ஒரு 5 பாயிண்ட் கூட குறைச்சி இருக்குமோ இல்லையா, நீ இருந்த என்ன ப்ரெஷரோ அந்த ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இது 100% சாத்தியம். ஏன்னா நான் ஒருத்தருக்கு 2 பேரில் ஆயிரக்கணக்கான பேர் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால இனிமேட்டு யாராவது ப்ரெஷர்னா இன்னையிலேருந்து மாத்திரையை நீங்கள் விட்டுடலாம். உங்களுடைய கை கட்டவரில் வச்சுக்கிட்டு இந்த வலது பக்கம் நீங்கள் கையில் ஏந்தி அழுத்தி அதுக்கு சில வினாடி பிடிச்சிட்டு மெதுவாக இறக்குங்க. இந்த இடது கை கட்டவரில் வச்சுட்டு இப்படி ஏந்தி பிடிச்சிக்கிட்டு இறக்குங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய உடம்ப எந்த மருத்துவ கருவியை கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. கருவி கரெக்டாக தான் சொல்லும், புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்காது. அப்போ ப்ரெஷரு உங்கள் உடம்புல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை கரெக்டாக சொல்லும். அது சிஸ்டாலிக்குன்னு வாங்க, டயஸ்டாலிக்குன்னு வாங்க. அந்த ஹார்ட்டு அப்படி புளிஞ்சு ரத்தத்தை விடும். அப்போ புளியும் போது கீழ் நோக்கி ரத்தம் போகும். கீழ் நோக்கி ரத்தம் போகிறதுன்றது டயஸ்டாலிட்டிங்கிறாங்க. மேல் நோக்கி போகிறது சிஸ்டாலிக்னு சொல்கிறாங்க. இப்போ பஞ்சபூத தத்துவம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. நீர்ன்ற பூதம் கீழ் நோக்கி தான் போகும். காற்றுன்ற பூதம் மேல் நோக்கி போகும். இப்போ ஊதுபத்திலாம் வச்சிருந்தா புகை மேல் நோக்கி தான் போகும், புரியுதுங்களா? இப்போ சவுண்டுன்ற சமமாக போகும். இப்போ ஒரு கல் தூக்கி போடுறீங்க, ஒரு தண்ணியிலனா வட்ட வட்டமாக போகும். இப்போ நான் பேசுகிறேன்னா இங்கேருந்து முன்னாடி ஒரு 5 அடி தூரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி 5 தூரத்துக்கு சைடில் இருக்கிறவங்களுக்கு சமமாக போகும். எல்லாத்துக்கும் அந்த சவுண்டு ஈவனாக போகும். இது ஆகாய பூதம். இப்போ ஒவ்வொரு பூதமும் அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அப்போ பஞ்சபூதத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. இது நீர்ன்றது கீழ் நோக்கி போகிறது தான் அதோடைய வேலை. காற்றுன்றது மேல் நோக்கி போகிறது. சப்தம் சமமாக போகும். இது மாதிரி கணக்கு பண்ணும்போது இந்த ரத்தம் கீழ் நோக்கி போகிறதுக்கு அதுக்கு அழுத்தம் தேவை. ஏன்னா பூமியினுடைய கிராவிட்டி பவரில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இதை வந்து நம்ம மாற்றுறது கஷ்டமான விஷயம். மேலே 110ன்னு இருக்கணும். அது ஏன்னா அது ஹெவியாக ப்ரெஸ் பண்ணி மேல் நோக்கி ரத்தத்தை தூக்கி தள்ளுது. தலைக்கு போகுது. அந்த ரத்தம்லாம் மேல் நோக்கி தலைக்கு போகிறதுனால இது 80 இருக்க வேண்டியது கீழ் நோக்கி போகிற ரத்த அழுத்தம் வந்து 80 இருக்கும். மேல் நோக்கி தலைக்கு மேலே போகிற ரத்த அழுத்தம் வந்து 110 இருக்கும். அது சிஸ்டாலிக், இது டயஸ்டாலிக்னுவாங்க. அப்போ இந்த கீழே இருக்கிறது மாற்றுறது ரொம்ப கடினம். ஏன்னா அது இயற்கையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது மேலே தூக்குறத வேணால் ஸ்லோ பண்ணி கம்மி பண்ணி மாற்ற முடியும். ஆனால் கீழ் நோக்கி போகிறத மாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னார். இது மெடிக்கலில் இது ஒரு மிராக்கலுங்க. ஒரு சிங்கிள் டச்சில் இந்த டயஸ்டாலிக்கை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணீங்கன்றது எனக்கு அது வந்து மெடிக்கல் மிராக்கலான ஒரு சமாச்சாரம். எப்படி ஆகுதுன்னே எங்களுக்கு புரியல. நான் பல வருடமாக சார் வரைக்கும் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. இப்போ கிட்டத்தட்ட என்னட்ட மருத்துவம் அவர் பயந்து 8 வருட காலமாகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாத்திரை கூட அவர் சாப்பிட்றதே கிடையாது. அவர் இந்த இந்த ப்ரெஷருக்குன்னு பல ஆண்டு காலம் சாப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த மருத்துவத்தையும் சேரல, மற்ற இதையும் எடுத்துக்கிறதே இல்லை. அவர் தன்னுடைய கையிலே தானாக இப்படி இயக்கி பார்த்துடுறாரு. ஒரு நாள் இயக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் ஒரு முறை இயக்கினா 2 வாரத்துக்கு அது ப்ரெஷர் அப்படியே இருக்குன்றாரு. அவரே செல்ஃபாக இயக்கும் போது அடுத்த நாள் இயக்கிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த அந்த ப்ரெஷருக்கான எந்த குறிகுணமும் அவருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வரல. அது ஒரு மிக சிறப்பான கோடியாக மருத்துவம் வித்துட்டு இருக்கிறது இந்த ப்ரெஷருக்கும் சர்க்கரைக்கும் மருந்து. நீங்கள் ஒன்றுமே பண்ண சிம்பிளான ஒரு பயிற்சி. இதை வைக்கிறீங்க, ஏந்தி அப்படி தூக்குறீங்க. இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் கணவனோ மனைவியோ தாயாரோ யாராவது பெற்றோர்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே கூட ஹெல்ப் பண்ணிக்கலாம். அவங்களே செய்ய முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சு இந்த ப்ரெஷரை நார்மல் ஆக்கிக்கிங்க. மருத்துவ கருவிகளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரிப்போர்ட் நார்மல் காட்டும். இது நான் சொன்னா வேணாம், மிஷின் சொல்லும் போது நீங்கள் நம்பி தான் ஆகணும். அடுத்த பாயிண்ட்டு கீழே உட்கார். இதில் உள் குத்து வர்மம், உள் புற்று வர்மம்னு சொல்கிறோம். இப்போ எங்கே இந்த இது வச்சேனோ இந்த விழா ஒட்டிகிட்டே போகிறேன். இந்த கை கூட்டுக்காரனா கை கூடுகின்ற இடம் இப்படி வைக்கும்போது இந்த பள்ளம் தான் சொன்னால் கை கூட்டு காலம்னா இந்த கை கூட்டு காலத்துக்கு ஒரு விரல் பின்னால் பாருங்க, இங்கே இருக்குதுன்னா அது ஒரு விரல் பின்னால். இது வந்து இப்படி லாக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அந்த டெண்டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மசில். இப்போ அப்படி கீழே இறக்கிட்டு இப்போ இதை மேலே ஏந்தி தூக்கிட்டு பின்னோக்கி வலிச்சு இழுக்கணும். இப்படி கோத்து வலிச்சு இப்படி இழுக்கணும். இதுக்கு பேர் உள் குத்து வருமானு பேர். அதே மாதிரி இது அழுத்திட்டேன். இது வந்து கைக்குட்டு காலம். இதை ஒரு விரல் முன்னால் இந்த மசில் பிடிக்கிறேன். ஒரு விரல் முன்னாடி வச்சுட்டேன். அப்படி ஏந்தி தூக்கிட்டு இந்த மசிலை வலிச்சு வெளியே இழுக்கிறான், புரியுதுங்களா? இப்படி கோத்து வெளியே இழுக்கணும். இது பேர் உள் புற்று வருமானு பேர். பின்னாடி வலிச்சு இழுத்தது உள் குத்து வருமம், முன்னாடி வலிச்சு இழுத்தது உள் புற்று வருமம். இரண்டுமே ப்ரெஷரை தான், ஹை ப்ரெஷரை சரி பண்ணும். மூளைக்கு அதிகமாக ரத்தத்தை ஹார்ட் பம்ப் பண்ணி தள்ளுறத
அதுதான் ஹை ப்ரெஷர். இந்த ஹை ப்ரெஷரை குறைக்கிறதுக்குள்ள பாயிண்ட்டு, இதை கண்டினியூ நான் ஸ்டாப்பாக அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இது என்ன பண்ணுது இந்த வர்மம்னா, ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை குறைக்குது. அந்த சிகப்பு அணுக்களில் அந்த ஹீமோகுளோபினை குறைக்கும் போது அந்த பிளட் செல்ஸ் கம்மியாயிட்டே வருது. இப்போ ஆக்சிஜனை எது எடுத்துகிட்டு போகுதுன்னா, சிகப்பு அணுக்கள் தான் எடுத்துகிட்டு போய் பாடி ஃபுல்லும் சப்ளை பண்ணுது. திரும்பி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போய் வெளியில் மூக்கு வழியாக வெளியே தள்ளுது பாடியில். இப்போ இதை அழுத்த அந்த சிகப்பணுக்கள் குறையும் போது அந்த எவ்வளோக்கு எவ்வளோ சிகப்பணுக்கள் பாடியில் குறையுதோ அப்போ ரத்த ஓட்டம் சுலவாயிடுது. ஏன்னா ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடியது இந்த ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை சப்ளை பண்ணுது, வேகமாக சுழற்சி பண்ணிட்டு இருக்கு பாடியில். இப்போ நம்ம உயிர் உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடம்பு ரத்த ஓட்டம் நின்று போயிடும், உடம்பு டெட் பாடி ஆகிடும், மண்ணை மக்கி அழுகி போயிடும். அப்போ ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறது எதனாலனா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனால. இந்த ஆக்சிஜனை எது எடுத்துகிட்டு போகுதுன்னா சிகப்பு அணுக்கள் எடுத்துகிட்டு போகுது. இந்த சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் வேகமாக போகும், அந்த சுழற்சி வேகமாக நடக்கும், ஏன்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறனால. இப்போ இதை அழுத்தும் போது அந்த சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், டெட் பண்ணிடும். அதுதான் இந்த பாயிண்ட்ல ஏற்கிற நடக்குது. இப்போ ஹெவியாக அழுத்திக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சேகம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஹார்ட் பம்ப் பண்ணுறது ஒரு நிமிஷத்துக்கு 72 பம்ப் பண்ணும். அதிகமாக ப்ரெஷர் அழுத்தினா பம்பிங் பண்ணால் அதுக்கு பேர் ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம், கம்மியாக ப்ரெஸ் பண்ணால் லோ ப்ரெஷர்னுவாங்க. இப்போ லோ ப்ரெஷர் ஆகும்போது மூளைக்கு போகிற ரத்தம் ஸ்லோவாகிடும். அப்போ மூளைக்கு போகிற ரத்தம் கம்மியானோன்னா மூளை இதான் உடல் மொத்தத்தை இயக்குது. அப்போ மூளைக்கு எப்போ ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், இயங்குறோம் எல்லாமே மூளையினோட நேரடி கட்டுப்பாட்டில் நடக்குது. இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லா உறுப்புக்கும் சப்ளை பண்ணது, மூளைக்கும் சப்ளை பண்ணது ரத்தத்தை. அப்போ மூளைக்கு போகிறது எப்போ ஸ்லோவாயிடுச்சோ அப்போ அந்த மூளைக்கு தேவையான ஆற்றல் குறைஞ்சிருது. உடனே அது கிடினஸ் மயக்கம் விழுந்துடுறாங்க, புரியுதுங்களா? அப்போ லோ ப்ரெஷர் ஆகுது. ஹை ப்ரெஷர் ஆகும்போது ஹார்ட் படபடன்னு அடிக்கும், குப்புன்னு வேர்த்து ஊற்றும், இதெல்லாம் புரியுங்களா? அப்போ இது ஹை ப்ரெஷருக்காக கொடுக்கப்பட்டது. சில சமயம் நீங்கள் ஆர்வ கோளாறுல கண்டினியூ அழுதுகிட்டே இருக்கிறிக்கும் போது அது லோ ப்ரெஷராக வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? எப்போ லோ ப்ரெஷர் வந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம அடங்கல்கள்னு ஒரு 22 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்குறோம். எந்த அடங்கல் வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கவலி அடங்கல், இது இந்த மாதிரி மூட்டை அடங்கல், பட்டடங்கல், இப்போ இதுதான் கிடையாது, இந்த மஞ்சாடி அடங்கல், எது வேணாலும் நீங்கள் கொடுங்க. அடங்கல்ன்ற சொல்கிறத நீங்கள் அதை கண்டினியூ அழுத்திட்டே இருங்க, இல்லை இந்த பகுதி அப்படி அழுத்திட்டே இருங்க. இப்போ கால் இதுக்கு பேர் இந்த பாருங்க விருத்தி அடங்கல், கால் சார்ந்த ஒரு மத்தியில் சொல்லியிருக்கேன், இது விருத்தி அடங்கல். இது ஒரு சில பாயிண்ட் ஒரு சில வினாடி அழுத்த அடுத்த செகண்டு ஹார்ட் அன்கான்சியஸாக டெட்டாக இருக்கிறவங்கள எழுப்புவதற்குரிய பாயிண்ட் தான் அடங்கல்னு சொன்னேன். எப்போ இதயத்தினுடைய துடிப்பு சுலவாயிடுச்சோ அடங்கி போயிடுச்சோ அதுக்கு பேர் அடங்கல்னு சொல்கிறாங்க. உயிர் ஒடுங்கி போயிடுச்சு, அடங்கி போயிடுச்சுன்றாங்க. இப்போ இந்த அடங்கல்ன்ற அந்த வர்மம் சொல்லக்கூடிய வார்த்தை உள்ள பாயிண்ட்டை அழுத்தி தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் உடனே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் வேகமாக. ஹார்ட் பம்ப் பண்ணோடனே உடனே பிரெயினுக்கு எனர்ஜி போயிடும், நார்மல் ஆகிடுவாங்க. இல்லைன்னா இந்த துமிக்காலத்துலேருந்து 2 விரல் கீழே இது அந்த காரை எலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த எலும்பு காரை எலும்பு. இந்த இடத்துல இந்த காரை எலும்புக்கு கீழே 2 பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை பக்கவாட்டில் அசைக்கணும். இதை அசைச்சிங்கன்னா இதுக்கு பேர் சக்தி வருமம். இந்த சக்தி வருமத்தை பின்னாடி போதா சக்தி வருமத்தை இயக்கின உடனே இது ஹீமோகுளோபினை டெவலப் பண்ணும். ஹீமோகுளோபின் டெவலப் ஆனோடனே ஆக்சிஜனை ஃபோர்ஸாக கொண்டு இழுத்துட்டு பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் கரெக்டாக சமநிலைக்கு வந்துடும், புரியுதுங்களா? ஒன்று சக்தி வருமத்தை கொடுத்தாலும் லோ ப்ரெஷர் ஆனது நார்மல் கொண்டு வந்துடலாம், இல்லை எந்த அடங்கல் கொடுத்தாலும் உடனே லோ ப்ரெஷரை நார்மலுக்கு மேலே கொண்டு வந்துடலாம், நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது இப்போ கொடுக்க கைக்கூட்டு காலன்றது உள்குத்து வர்மமும் உள்புற்று வர்மமும் அதிக ரத்த அழுத்தத்துக்குள்ள பாயிண்ட்டு. ஆர்வ கோளாறுல கண்டினியூ அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே டவுன் ஆகி போச்சுன்னா உடனடியாக சக்தி வர்மத்தை இயக்குங்க. இல்லைன்னா கவலி காலத்தை வேற எதாவது நல்லா டைட்டாங்க பாருங்க, இப்படியே அழுத்திக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடுவார், புரியுதுங்களா? அன்கான்சியஸாக மயக்கம் போட்டுருவாங்க. ரொம்ப லோவாக போனால் நல்லா ஏற்றிட்டு விட்டுடுங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ஆர்வ கோளாறுல செய்வாங்கன்றதுக்காக சொன்ன விளக்கம் கொடுத்துருக்குறேன். அடுத்து இப்போ செய்ய போகிற வர்ம இயக்கும் முறை பிரதாரை. பிரதாரைன்றது இந்த அக்கிலின் பின் உதடுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, இந்த கையை தூக்குனா இப்போ கொஞ்சம் சைடு திரும்பிக்க, இந்த மசில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மசில் தான். இந்த மசிலை
அந்த இந்த இந்த மசில் உள்ள அப்படி போயிட்டே வந்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்குள்ள ஒரு நரம்பு இருக்கு. இப்படி கீழே இருக்கிற கையை இப்படி அழுத்த 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 மேலே தூக்கிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்கா மேலே போகும். நம்ம இப்படி பம்ப் பண்ண மேலே போவோம். புரியுதுங்களா? இந்த பக்கவாத்துல செயலிழந்த கைகளை, இப்ப இந்த செயலற்ற கைகளை, தூக்க முடியாத கைகளை இப்ப இந்த இடத்துல கையை கொடுத்துட்டு இப்படி பம்ப் பண்ணீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த கையை அப்படியே மேலே தூக்குவார். புரியுதுங்களா? இதுக்கு பேர் பிரதாரைன்னு பேர். இந்த அக்கிலின் பின் உதட கவ்வி அப்படியே பம்ப் பண்ண 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 இந்த கீழே தொங்கிட்டு இருக்கிற கை மேல் நோக்கி தூக்க ஆரம்பிச்சு. தூக்க முடியாத கைகளை, இயக்கமற்ற கைகளை, செயலிழந்த கைகளை, பக்கவாத்துல செயலிழந்த கைகளை மேல் நோக்கி தூக்குவதற்காக இதுக்கு இந்த பிரதாரை இயக்கணும். பிரதாரைன்றது அக்கிலின் பின் உதடுன்றாங்க. இந்த பின் உதடுன்றது இந்த மசில் தான். இப்ப இதை பிடிச்சிட்டு இந்த பாருங்க, இந்த கவி பிடிச்சிட்டேன். 1 2 3 அழுத்த, இங்க கீழே இருக்கிறத அழுத்த 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 மேலே போயிட்டே வருவாரு. புரியுதுங்களா? இது அக்கிலின் முன் உதடு ஏந்திக்கலாம். ஏந்தி பிடிக்கிறதுனால இதுக்கு பேர் ஏந்திக்கலாம். இந்த பாருங்க, இந்த அக்கில் கையை வச்சேன், இந்த மசிலை ஏந்தி பிடிச்சிட்டேன். பிடிக்கும் போது இவர் கீழே இங்க இப்படி இப்படி இருக்கிற கையை கீழே விட முடியாது. இதை நான் பம்ப் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்தேன்னா கீழே விடுவாரு. பம்ப் பண்ணி கீட்டாட்ட விடுவாரு. இவர் பம்ப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கை இன்ச்சு போய் இன்ச்சா கீழே இறங்கிட்டே வரும். அவர் நினைச்சா சல்லுன்னு கீழே இறக்க முடியாது. கவி பிடிக்கிறான் விடுறான், கவி பிடிக்கிறான் விடுறான், கவி பிடிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமா இயக்கும் போது கீழே இறங்கும். அதாவது செயலிழந்த கைகளை இப்ப பக்கவாத்துல உள்ள கைகளை இப்படி தூக்குவேன். தூக்கிட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கவாத்தில் உள்ள கையை பொத்துன்னு சல்லுன்னு கீழே விழுவோம். ஏன்னா மூளையின் கட்டுப்பாட்டில் அது கிடையாது. அதனால அன்கான்சியஸா அது எந்த ஒரு உணர்வு இன்றி அப்படி சல்லுன்னு பொத்துன்னு கீழே விழுவோம். இப்ப நான் இந்த பிரதாரையும் ஏந்திகாலையும் கொண்டுட்டீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சா கையை தூக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இன்ச்சு பை இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்க முடியும். முன்னாடி கையை தூக்கவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. வேற யாராவது ஒருத்தர் பிடிச்சி மேலே தூக்கலாம். இன்னொருத்தவங்க உதவியோட விட்டா புத்தின்னு விழுவோம். இப்ப இந்த பிரதாரையும் ஏந்தி காலத்தையும் இயக்கமற்ற செயலிழந்த கைகளை மூளையின் கட்டுப்பாட்டோட இன்ச்சு பை இன்ச்சா தூக்குவதற்கும் மூளையின் கட்டுப்பாட்டோட இன்ச்சு பை இன்ச்சா இறக்குவதற்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட். பின்னாடி இருக்கிறது பிரதாரை, முன்னாடி இந்த முன் உதடு அக்களின் முன் உதடு ஏந்தி பிடிக்கிறது ஏந்தி காலன் பேரு. புரியுதுங்களா? அடுத்து குருநாடி பதுக்கல். இதுதான் குருநாடி பதுக்கல். இதுல 2-3 வருமங்களை இணைக்கிற. ஒண்ணு இந்த மூட்டு மடங்குற பகுதி, இந்த பாருங்க மடங்குற பகுதிக்கு அந்த சென்ட்ரலா இருக்கிறதா மூட்டு வருமம். இந்த மூட்டு வருமத்தை முதல்ல 3 முறை அழுத்திட்டேன். இந்த ஓரத்துல இருந்து கட்டை வரல உள்பக்கம் இருந்து கைகளுக்கு உள்பக்கம் இருந்து இது மூட்டு வருமம். மூட்டு வருமத்திலிருந்து 3 விரல் கீழே மூட்டு அடங்கல், மூட்டு வருமத்திலிருந்து 3 விரல் மேலே பற்றடங்கல். இதுதான் இங்க வச்சுக்கிறேன். இது இங்க இப்ப மூட்டு வருமத்திலிருந்து 3 விரல் கீழேயா. இப்ப இங்க ஆரம்பிச்சு இந்த எண்டுல வந்துட்டேன். மூட்டு அடங்கலை டச் பண்ணிட்டு இந்த கட்டை வரல இந்த பகுதியை அப்படியே டச் பண்ணிட்டு இந்த வாரம் அழுத்தணும். அப்புறம் இங்கதான் இந்த எல்போல இந்த சென்டர்ல இந்த ஓரம் வச்சு இங்கேருந்து போறேன். பற்றடங்கலை அப்படி டச் பண்ணிட்டு இப்படி வரணும். இங்க அழுத்தணும். இந்த கைகளை இப்படி கொண்டு போயிட்டு இப்படி திருப்பலாம் கூடாது. இந்த கைகளை இப்படி கொண்டு போயிட்டு இப்படி திருப்பலாம் கூடாது. இது இப்படி வரணும், இப்படி அழுத்தணும். இது இப்படி அழுத்தணும். இது ரொம்ப மைல்டா மயிரளவு மெலிசு அந்த நரம்புகள் இந்த இடத்துல இருக்கு. இப்படி மூவ் பண்ணும்போது இங்க ஒரு அன்யூசுவல் ஒரு பெயின் வரும். அதனால இதை ரெமெடி பண்றதுக்காக இந்த மசிலை இப்படி பெரட்டணும். இது ஒரு வி மாதிரி ஒரு மசில் இந்த இடத்துல இருக்கு. அந்த ஸ்மால் லெட்டர் ஆர் ஆங்கில இடத்துல ஆறுன்னு ஒரு எழுத்து போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு திரும்பி இந்த கையை கொண்டு இந்த மசிலை இப்படி பரட்டி விடுங்க. இப்ப இந்த மசிலும் வி மாதிரி இருக்கும். இப்ப இந்த மசிலை இப்படி இழுத்து விடணும், இந்த மசிலை இப்படி இழுத்துடணும். அது சிங்கிள் கையில இப்படி ஒரு தள்ளு தள்ளுங்க, அப்புறம் இப்படி ஒரு தள்ளு தள்ளுங்க. இந்த கைகளை இப்படி கொண்டு வந்ததுனால இந்த இடத்துல ஒரு அன்யூசுவல் பெயின் வரும். அப்ப அந்த பெயினை ரெமெடி பண்றதுக்காக இந்த ஆறு மாதிரி இந்த மசிலை இப்படி தள்ளிட்டோம், இந்த மசிலை இப்படி தள்ளிட்டு அடுத்து மூட்டு வருமத்துக்கு ஒரு விரல் மேல இருக்கிறது வில் வருமம். மைல்டா அப்படி அழுத்திட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஹெவியா அழுத்தாதீங்க. மீண்டும் அடுத்து மூட்டு வருமத்தை இயக்கிட்டு விட்டுறணும். இதுக்கு பேரு குருநாடி பதுக்கல்னு பேரு. இந்த குருநாடி பதுக்கல்னா இதயத்திலிருந்து இரத்த குழாய்கள் பிரியுது. துவாதச நாடிகள் 12 நாடிகள்னா இரத்த குழாய்கள் உடல் முழுவதும் பிரிஞ்சு உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. இது
இந்த இடம் ஜங்ஷன் பாயிண்ட், அந்த 12 நாடிகள் பிரிந்து உடல் முழு சப்ளை ஆகிற பாயிண்ட். இதை கொடுத்த உடனே உடம்பில் எங்க ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் சரி, பிளட் ரிலேட்டட் பிரச்சனைக்கு இந்த பாயிண்ட் அழுத்தினோன்னு சரியாயிடும். இப்போ ஒருத்தர் வலின்னு வராரு, கை வலின்னு வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, எல்லா மருத்துவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மருத்துவத்தில் அந்த குற்றங்களை இனம் காணுவது தான் அவங்களுக்கு பிரச்சனை. டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டயக்னோசிஸ்ன்றது அந்த இந்த உபாதை இவருக்கு இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ கை வலினா மொட்டையாக போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா? இந்த கைகள் அப்படி இயக்கும் போது வலிக்குதுன்னா தசையில் குற்றம் இருக்குன்னு அர்த்தம். குத்தல் குடைச்சல்னு சொல்லுவாங்க. கட்டி சீல் கோத்து உடஞ்சி அப்படி உடையும் போது உள்ள சீல் கோத்து உடைவதற்கு முன்னால் ஒரு குடைச்சல் இருக்கும், அதுதான் குடைச்சல் குத்தல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கையில் ஒரு பெயின் உள்ள ஃபீல் பண்ணினீங்கன்னா அது வந்து எலும்புக்குள்ள குற்றம் இருக்குன்னு அர்த்தம். கை வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னா, கை வீக்கம் இருக்குதுன்னா அங்கே ரத்த ஓட்டம் எங்கேயோ தடைப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால ரத்த ஓட்டம் நின்று போயிடுச்சு, அதனால வீங்கி போயிருக்கு. இந்த ஃபோன் வருது உங்களுக்கு, செல்ஃபோன் வந்து பெல் அடிக்குது, மூளை சொல்லுது, உடனே இந்த செல்ஃபோனை எடுன்னு சொல்லுது. இந்த கை போய் இந்த செல்ஃபோனை எடுக்க முடியல, அப்போ இந்த கை செயலற்று போய் கிடக்கு. இப்போ மூளை சொல்லியும் இந்த கை போய் இந்த பொருளை எடுக்க முடியாமல் அப்படியே நிற்குதுன்னா இப்போ நரம்பில் குற்றம்னு அர்த்தம், நரம்புல குற்றம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நரம்பு இயக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றான், எலும்பு இயக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றான். இப்போ ரத்தத்தில் குற்றம் வந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டை இயக்குனீங்கன்னா உடம்பில் எந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் இந்த குருநாடி பதுக்களை செய்யணும். பல வருடம் இயக்க மட்டும் படிக்க இயக்குறாங்க. நான் உடம்புல வந்து ஹோல் பாடிக்கும் எனர்ஜி ரத்தத்தின் மூலமாக ஃபிசிக்கல் பாடியில் ஓடிட்டு இருக்கு. மற்ற சூட்சும தேகத்துக்கு உள்ளுக்கு வந்து சரம்ன்ற ஒரு ஆற்றலில் இயங்கிட்டு இருக்கு. அதாவது பிராணமய கோஷத்துக்கு 6 ஆதாரத்தில் சக்கராஸில் சரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றலா பிரெயினுக்கு வந்து வாசின்னு சொல்கிறோம். அதாவது மனோமய கோஷத்துக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரன்றாங்க. யாரெல்லாம் கோமாவில் இருக்கிறாங்களோ, யாரோ பிரெயினில் பாதிக்கப்பட்டு மூளை இயக்கமற்றுக்கிறாங்களோ அந்த மனோமய கோஷத்தை இயக்கணும். அந்த பிசிக்கல் பாடி வந்து பிராணன் தான் இயக்குது. அந்த பிராணன் ரத்தத்தோட தொடர்புடையது. எங்க ரத்தம் குற்றமாச்சோ அந்த பிசிக்கல் பாடி இயக்கம் நின்று போயிடும். புரியுதுங்களா? அதனால பிசிக்கல் பாடி இயக்கணும்னா பிராணனை இயக்கணும், பிராணனை இயக்கணும், இந்த ரத்த ஓட்டம் போகணும். பிரதசத்து, கார்போஹைட்ரேட், வைட்டமின், மினரல், ஃபேட், நீர், இந்த 6 சத்து தான் உடம்புக்கு உள்ள ஒவ்வொரு உறுப்பு போய் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த 6 சத்து ரத்தத்தின் மூலமா போய் ஆகணும். எந்த சத்து எங்க குறைவா இருக்கோ ஹார்ட் பம்ப் பண்ணி ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கு போய் சப்ளை பண்ணிட்டே இருக்கு. இப்போ கண்ணுக்கு வைட்டமின் ஏன்னா கண்ணுக்கு போய் சப்ளை பண்ணும், வைட்டமின் பினா நரம்பு மண்டலத்துக்கு சப்ளை பண்ணும், வைட்டமின் டினா எலும்பு மண்டலத்துக்கு சப்ளை பண்ணும். ஸோ எந்தெந்த சத்து எந்த உறுப்புக்கு தேவையோ அதை சப்ளை பண்ணுறது அது ஹார்ட்னுடைய வேலை. ஹார்ட் பம்ப் பண்ணி அந்த தபால் போடுற பட்டுவாடா பண்ணி வீட்டுக்கு வீடு அதை டெலிவரி பண்ணுவாங்க. அந்த அட்ரஸில் போய் கரெக்டாக கொடுத்துட்டு வர அந்த போஸ்ட்மேன் அது மாதிரி பண்ணது. எங்கேயோ ஒரு இடத்துல தடை வந்திருக்கு, இந்த உடம்புல எங்கேயோ அந்த சத்து போய் சேரலை, ரத்தத்தின் மூலம் போய் சேரலைன்னா, இதை செயலற்ற உறுப்புகள் பல வருஷம் படுத்து இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த குருநாடி பதுக்களை செய்யுங்க. ரத்த ஓட்டம் அந்தந்த உறுப்புகளுக்கு கரெக்டாக போய் அந்தந்த சத்து போய் சேர்ந்துடும், அந்த உறுப்புகள் இயங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து குருநாடி பதுக்கள் மிக முக்கியமாக இயக்கமற்றவங்க பல வருடம் படுத்த படிக்க இருக்கிறவங்களுக்கு இந்த குருநாடி பதுக்களை செய்யணும். கை சார்ந்த வருமா மொத்தம் 29 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் கையில் எந்த குற்றம் இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? இந்த விரலை இந்த சிங்கிள் விரலை என்னால் இயக்க முடியல, இல்லை இந்த விரல் மட்டுமே இயங்கலைன்னு வச்சுங்க, ஒரு விரல் மட்டும் இந்த விரல் மட்டுமே எனக்கு இயக்க முடியல அப்படின்றாங்கன்னு வச்சுங்க. இதுலேருந்து 2 விரல் மேலே வச்சு டைட் பண்ணிக்கணும், இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த விரலை மட்டும் உள்ளங்கையில் மடிக்கிடு, இந்த விரலை மட்டும் உள்ள நல்லா டைட்டாக உள்ளே போயிட்டு வரணும். இது மாதிரி 5 முறை நல்லா டைட்டாக எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சிங்கிள் விரல் இயங்காது. 5 முறை இயக்கணும் உடனே இந்த விரலை ஆட்டி வைக்கிட்டோம். இது வரைக்கும் இந்த கையை விரலை நிமித்த முடியல, மடக்க முடியலன்னா இதுலேருந்து 2 விரல் அழுத்தி மேலே தூக்கிடணும். இவர் மடக்கி 5 முறை உள்ளங்கையில் இழுக்கணும். இந்த விரலுக்கு அது மாதிரி செஞ்சால் இந்த விரல் வேலை செய்யும். 5 விரலும் தனித்தனியாக செய்யலாம். 5 விரலும் இயக்கமே இல்லாமல் இருந்தால் கூட தனித்தனியாக செஞ்சால் இயக்கம் வந்துடும். புரியுதுங்களா? இது அது மாதிரி உடலில் இந்த விரல் விரியலைன்னு வச்சாலும் மணிக்கட்டு மடங்கலை, இல்லை நிமித்தலை, இல்லை முட்டி மடங்கலை, முடிக்கலை, கையில் இந்த இடத்துல மட்டும் வலி, இல்லை இந்த இடத்துல வலி, ஷோல்டரில் பெயின், இப்போ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கை சார்ந்த பிரச்சனை அத்தனை உபாதைகளுக்கும் இந்த வர்மால 29 பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக. கால்களுக்கு எப்படி 32 வர்ம புள்ளிகளை சொல்லியிருக்கேன்னா கை சார்ந்த பிரச்சனைகளை 100% இதில் சில கரெக்டாக ரிசல்ட் வரும். இதோட கை சார்ந்த வருமங்கள் முடிவடைகிறது. அடுத்து நம்ம தலை சார்ந்த வருமம் பார்க்கலாம்.